ஹலோ ஆஸ்பிரன்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நான் இங்கிலீஷ்க்கு என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், சிஜிஎல் ப்ரிப்பரேஷனுக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் நான் 12th வரைக்கும் தான் நான் ஸ்கூலில் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், காலேஜில் லைட்டாக படிச்சிருக்கேன். அப்படி நான் வந்துட்டு இப்போ சிஜிஎல் ப்ரிப்பரேஷனுக்கு இங்கிலீஷ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த புக்கு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து நீத்து சிங் மேமோட இங்கிலீஷ் புக். இதில் வந்து கம்ப்ளீட் கிராமர் பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் 34 சாப்டர்ஸ் இருக்கும். நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்து ரீடிங் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ மொத்தம் 34 சாப்டர்ஸ் இதில் இருக்கும். சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், idioms அண்ட் phrases எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த புக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நீங்கள் இந்த புக்கு மட்டும் ஒரு 3 to 4 ரிவிஷன் கொடுத்துக்கணும். ப்ளஸ் பிளாக் புக் ஆஃப் இங்கிலீஷ் வொக்காபுலரி இது தெரியாதவங்க இருக்கவே மாட்டீங்க. ஸோ இதில் ஒரு 500 பேஜஸ் மேலே இருக்கும். எக்ஸாக்டாக சொன்னோன்னா ஒரு 600 பேஜஸ் கிட்ட இருக்கும். 560 பேஜஸ் இருக்குது. 560 பேஜஸ் இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் வொக்காபுலரி படிக்கணும். இது ஃபுல்லாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் டெய்லி டார்கெட் வச்சுக்கணும். நான் டெய்லி 5 பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்பீட் கிடைச்சாலும் நான் டெய்லி 10 பேஜஸ் ஆர் வீக்லி 100 பேஜஸ் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீட் கொண்டு போகலாம். ஸோ வீக்லி 100 பேஜஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 6 வீக்ஸ் நீங்கள் இந்த புக் ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதே புக்கை ரிவிஷன் ரீட் கொடுக்கலாம். ஸோ வந்து இன்னும் வொக்காபுலரியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ இது 2 புக் மட்டுமே போதும். ப்ராக்டிஸ்க்கு வேணும் அப்படின்னா இந்த புக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எரர் ஸ்பாட்டிங் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த புக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா செக்ஷனல் டெக்ஸ்ட் புக்கில் செக்ஷனல் டெஸ்ட் போட்டிங்கன்னா மந்த்லி நான் வந்து ஒரு 20 to 25 செக்ஷனல் டெஸ்ட் நான் எடுக்கணும் இங்கிலீஷ்லனா. ஸோ 25 மார்க் டெஸ்ட் போட்டோன்னா 25 into 25 கொஷின்ஸ் 625 கொஷின்ஸை நீங்கள் க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு இது 2 புக்கு மட்டுமே போதும். ப்ளஸ் செக்ஷனல் டெஸ்ட் ப்ளஸ் ப்ராக்டிஸ் இது மட்டுமே இருந்தாலே போதும். இங்கிலீஷில் நம்ம டெஃபினட்டாக 40 above 45 above கூட எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ.